ஹே காய்ஸ், வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் சூப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது நம்ம ரோட் சைடில் வாங்கி குடிப்போம்ல, அதே சூப் டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த சூப்பை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் எல்லாருக்குமே கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சூப்புக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 15லேருந்து 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் தக்காளின்றதுனால நான் 1 சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி சேர்த்துக்கோங்க போதும். பொடியை கட் பண்ணி சேர்க்கணுன்றது அவசியம் கிடையாது, நல்லா பெருசாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது மூடி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். மஷ்ரூம் மேலே கருப்பாக இருந்ததுன்னா தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு அந்த மஷ்ரூமை அதில் சேர்த்துருங்க. அது 5லேருந்து 10 நிமிஷம் போல் அந்த தண்ணியில் இருக்கும் போது மேலே இருக்க அழுக்கெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிடும். இப்போ சூப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகணும், அதனால நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு சூப் குக்கரில் தான் செய்கிறேன், நீங்கள் இதுக்கு பதிலாக கடாயில் கூட செஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம குக்கரில் செய்யும் போது சட்டுன்னு ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்த பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகி வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். இப்போ இது கூடவே இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஷ்ரூம் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் அந்த மசாலாலே நல்லா குக் ஆகட்டும். மஷ்ரூம்லேருந்து கொஞ்சமாக தண்ணி வரும், நம்ம அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது சூப்புக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும். இப்போ இது மூடி 3 விசில் விட்டுக்கலாம். பாருங்கள், 3 விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திறக்கும் போதே நல்லா வாசனையாக இருந்தது, அதே சமயம் டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம 3 விசில் விட்டோம், மஷ்ரூம் கரெக்டாக குக் ஆகி வந்திருந்தது. இப்போ நம்மளுடைய மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப் கூடவே மேலே கொஞ்சமாக கார்ன்சிப்ஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக எப்பயும் வைக்கிற சூப் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சிட்டு சூப் வைக்கும் போது டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த சூப்பை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.